ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ புதுசாக தைச்சு பழகிறவங்களுக்காக ஃபஸ்ட்டு மிஷினில் உட்காந்து துணி வச்சு தைக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரை பாகமாக இருக்கும்ல, அந்த சைடு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பழகும்போது கரை பாகத்தில் பழகுங்க. ஆனால் நம்ம தைக்கும்போது ஒரு துணி தையலுக்காக, ப்ளவுஸுக்காக, சுடிதாருக்காக வரும்போது கரை பாகத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த லைனில் தையல் போடணும். நான் பாபினில் க்ரீன் கலரும் மேல் தையலுக்கு வர நூல் ரெட் கலரும் எடுத்துருக்கேன். அப்போ தான் டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்டார்டிங்கில் மெதுவாக ஊசியை குத்தி எடுத்து அப்படியே மெதுவாக ஒரு தையல் போட்டு வாங்க. உங்கள் கையை அந்த லைன் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் லைட்டாக வச்சுக்கோங்க. துணியை இழுக்கக்கூடாது. துணி மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் லைட்டாக சப்போர்ட்டுக்காக மேலே கை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. அந்த மார்க்கிங்கில் அந்த தையல் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. தைக்கும்போது நம்ம தையல் கவனமாக பார்க்கணும். கீழ் தையலும் கரெக்டாக இருக்கணும், மேல் தையலும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். செகண்ட் அந்த கரை பாகம்னு சொன்னேன்ல, அதில் தையல் போடணும். அந்த கரை பாகத்தை லைட்டாக ஒரு மடிச்சுட்டு அதோட எண்டு இருக்கும்ல, அதில் தையல் போட்டு வரணும். ரொம்ப எண்டுலேயும் தையல் போட்டுறாதீங்க. ஒரு 0.2ல் தையல் போடுங்க. இந்த தையல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சாரியை மடிச்சு அடிப்பீங்கள்ல, அதுக்காக. ஃபஸ்ட்டு பழகும்போது அந்த தையலோட வளைவு நெளிவுகள் போகக்கூடாது, நேராக வரணும். அந்த தையலோட ஸ்ட்ரெயிட் கரெக்டாக இருக்கணும். இப்போ ரெண்டாவது டிப்ஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டு, செகண்ட் அந்த கரை பாகத்தை லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் போடுறது. மூணாவது ரவுண்டு. நான் பேப்பரில் ஸ்டிச் பண்ணும்போதும் அதைத்தான் சொல்லியிருந்தேன். ரவுண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெக்கும் ரவுண்ட் ஷேப் தான் வரும், ஆர்ம் ஹோலும் ரவுண்ட் ஷேப் தான் வரும். அதுக்காக நீங்கள் தைச்சு பழகணும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் லைட்டாக ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஊசியை குத்தி மெதுவாக தையல் போடுங்க. ரவுண்டு சர்க்கிள் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நிறுத்தி தான் தைக்க முடியும். நீடில் துணியில் கீழே குத்திட்டு அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பணும். அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் தான் துணியை அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் நீடில் மேலே இருக்குது, துணியை லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாலும் வெளியே வந்துடும் அந்த கோட்டை விட்டுட்டு. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. துணி நிறைய துணி இருக்குது, லைட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீடில் உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி தையல் போடுங்க. இதுக்கப்புறம் அந்த ஆரம்பிச்ச இடத்துலேயே வந்ததுக்கப்புறம் நிறுத்திட்டு நான் கட் பண்ணுறேன். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மார்க்கிங்குள்ளே கரெக்டாக ரவுண்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஒரு 4 ரவுண்டாவது நீங்கள் இப்படி தைச்சு பழகணும். 4வது கரெக்டாக வரும், இல்லை 5வது கரெக்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு சாரியோட ஓரம் அல்லது வேஷ்டியோட ஓரம் அடிப்போம்ல, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கரை பாகத்தை ஒரு ஃபோல்டு பண்ணோம்ல, அதே மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 0.3க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் அதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு. அவ்வளோதான். அந்த பிசிறு இருக்கும்ல, அது உள்ளே போகிற மாதிரி வச்சு தைக்கணும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தைக்கும்போது நம்ம 0.2ல் தைச்சோம் அந்த கரை பாகத்தை. இது 0.1ல் தைக்கணும். அந்த எட்ஜில் தைச்சிட்டு வரணும். அந்த எட்ஜை விட்டு
மெயின் துணிக்கும் தையல் போகக்கூடாது, அந்த எட்ஜை விட்டு மடிப்பு பக்கத்துலேயும் தையல் வரக்கூடாது. எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். அங்கே நீடில் நிறுத்திட்டு ஒரு 5 இன்ச்சுக்கு இந்த பக்கமாக ஃபோல்டு பண்ணி துணியை லைட்டாக தான் பிடிச்சிருக்கேன். மேலே வந்து சப்போர்ட்டுக்கு தான் கை வச்சுருக்கேன். ரொம்ப நம்ம இழுக்கக்கூடாது, அந்த எட்ஜிலேயே தைச்சிட்டு வரணும். அடியில் வந்து 0.3 அதை ஒரு ஃபோல்டு பண்ணி எட்ஜில் ஒரு தையல் போடணும். இது வந்து சாரீக்கு ஓரம் அடிக்கிறதுக்கும் வேஷ்டிக்கு ஓரம் அடிக்கிறதுக்கும் நம்மளுக்கோட சுடிதார் அல்லது அம்பர்லா கட்டிங் வரும்ல அதுக்கு கீழே அடிக்கிறதுக்கும் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மெயினான விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். கடைசியாக எட்ஜுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து டபுள் ஸ்டிச் போடுறேன். முன்னாடி லைட்டாக ஓட்டிட்டு மறுபடியும் பின்னாடி போய் மறுபடியும் வரேன். இது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம போட்ட தையல் எல்லாமே தையலில் வரும்போது கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் இந்த டபுள் ஸ்டிச் வந்து கரெக்டாக நம்ம போடணும். இது வந்து 4th. இப்போ 5வது பாயிண்ட் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். 4 இன்ச் வரைஞ்சிருக்கேன். 4 பக்கமுமே 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதில் தையல் போடுறேன். மேலே அந்த நீடிலோட லைனும் கீழே மார்க் பண்ணியிருக்க அந்த பென்சிலோட லைனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த எட்ஜ் இந்த முனையில் வரும்போது நீடில் நிறுத்திட்டு துணியை அப்படியே திருப்பணும். அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடணும். அதே மாதிரி தான் 4 எட்ஜ்லேயும் கரெக்டாக நிறுத்திட்டு துணியை திருப்பி ஸ்ட்ரெயிட் லைன். இது எதுக்குன்னா நம்ம நெக்குக்கு வந்து டிசைன் வைப்போம்ல, பா நெக் வைப்பாங்க, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன புட்டாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த ஷேப் வந்து கரெக்டாக யூஸாக இருக்கும். அந்த எட்ஜில் வச்சு திருப்பி ஸ்ட்ரெயிட் லைன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 4 கார்னரும் வச்சு திருப்பி எடுத்தாச்சு. இவ்வளோ தான். நீங்கள் பழகும்போது இந்த 5 ஷேப்பும் பழகிட்டு டபுள் ஸ்டிச் போட